ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கொண்டக்கடலை கிரேவி. நைட்டு ஃபுல்லும் கொண்டக்கடலை ஊற வச்சுருக்கோம் ஒரு 7 மணி நேரம். அதுக்கப்புறம் உப்பு போட்டு நம்ம குக்கரில் விசில் வச்சிடலாம். விசில் வச்சு முடித்ததுக்கப்புறம் நம்ம அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு வெந்திருக்கும். 5 விசில் வைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு குக்கர் தான் எடுத்திருக்கேன். குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அந்த பிரியாணிக்குள்ளே இன்க்ரீடியன்ட்கள்லாம் இருக்கும்ல அது எல்லாத்தையும் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் வாசமாக இருக்கும். ஸோ அதையும் நல்லா ஹீட் ஆகி அந்த வாசம் நம்மளுக்கு வர்ற அளவுக்கு நல்லா ஓரளவுக்கு லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். வச்சு இது பண்ணிக்கலாம். ரெண்டாவது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை அது கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 பல்லாரி எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு நம்ம எடுக்கிறோமோ அந்தளவுக்கு பல்லாரி எடுக்கணும். கொண்டக்கடலை அளவுக்கு நம்ம பல்லாரி எடுக்கணும். அதிகமாக பல்லாரினாலும் இனிக்கும். ஸோ கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்து அதையும் சேர்த்து கிண்டிக்கலாம். ஓரளவுக்கு போட்டதுக்கப்புறம் ஒரு மிளகா மட்டும் வெட்டி போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம சிக்கன் மசாலா போடுறதுனால அது ரொம்ப உரைக்கும். ஸோ ஒரு மிளகா போட்டால் போதும். ஸோ மிளகாவை போட்டு அதையும் கிண்டிக்கலாம். லைட்டாக பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டோன்னா அது நல்லா அவிஞ்சிரும். வெங்காயம் அதிலே அவிஞ்சிரும். ஸோ அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் தக்காளி பழத்தையும் அது கூட சேர்த்துக்கலாம். அதையும் ஓரளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டால் போதும். மஞ்சள் தூளும் சிக்கன் மசாலா பாக்கெட் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த இது போடணும்னு தோணுதோ அதை போட்டுக்கலாம். ஸோ சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா எதுனாலும் போட்டுக்கலாம். அதையும் கொஞ்சம் நேரம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். எல்லா இதுலேயும் மிக்ஸ் ஆகணும். ஓகே, வெங்காயத்து கூட மிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதை 2 நிமிஷம் அப்படி வச்சுட்டு நம்ம அந்த கொண்டக்கடலையை அது கூட சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் எல்லா இடத்துலையும் சால்ட்டும் பிடிக்கும், ரெண்டாவது அந்த மசாலாவும் பிடிக்கும். ஸோ அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு வச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி, ரொம்ப ஊற்றக்கூடாது, ஓரளவுக்கு லிமிட்டாக தண்ணியை வச்சுட்டு அதை என்ன பண்ணிடலாம், குக்கரை வச்சு மூடி வச்சுக்கலாம். ஒரு 2 விசில் வச்சா போதும். ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு கொண்டக்கடலை வெந்திருக்கும். ஸோ அதை 2 விசில் வச்சதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம், கிண்டி விட்டோம் அப்படின்னா பார்த்தாலே தெரியுது உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் கிரேவி மாதிரி இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.